ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மீனை வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ சுரும்பு மீன், இதுவும் ஒரு வகையான சுரும்புன்னு தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஊடாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மீன். இதுக்கு வந்து செதில் நிறைய இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா செதில் இருக்க மீன் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செதில் இல்லாத மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. வறுக்க வேணால் நல்லாயிருக்கும். கடையில் வந்து க்ளீன் பண்ணுறதை நம்பி வீட்டில் வந்து 2 கழுவி நிறைய பேர் குழம்புல போட்டு கொதிக்க விட்டுறீங்க. ஆனால் இந்த வால் பகுதி 2 சைடும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரத்தில் வந்து அப்படியே ஃபுல்லாக செதில் இருக்கும். நீங்கள் நகத்தால் அப்படியே லைட்டாக அப்படி கையை விரலால் தொட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடும் செதில் அப்படியே தான் இருக்கும். அவங்க க்ளீன் பண்ணுறதுல போகாது. அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஆயிரக்கணக்கான மீனை க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க எப்படி எல்லா செதிலையும் எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க? நம்ம வீட்டுக்கு வந்து தான் நம்ம 1 கிலோ மீன் வாங்கினோம்னா 10 மீன் இருந்துச்சுன்னா 10 வாலோட செதிலையும் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் செதில் இருக்கிறத நம்ம கையால் பார்த்து சுரண்டி எடுத்துடலாம். அதே மாதிரி தலைப்பகுதியிலையும் மண்டையிலையும் வந்து அந்த கழுத்துக்கு மேலே அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா செதில் எடுத்தே இருக்க மாட்டாங்க. நம்ம தான் அதை வந்து கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த செதில் வந்து வயிற்றுக்குள்ளே போணுச்சுன்னா கரெக்டாக அதை மென்று தின்னுட்டா பிரச்சனை இல்லை. சும்மா போய் குடல்ல எல்லாம் ஒட்டிடுச்சுன்னா லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் செதிலை பார்த்துங்க பாருங்கள், இதில் எவ்வளோ செதில் வந்திருக்குன்னு. அதனால் நம்ம கையால் பார்த்து க்ளீன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு பாருங்கள். நான் ஒரு டைமும் இதே மாதிரி 3 தடவை க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்படி க்ளீன் பண்ணாதான் வயிறு எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக எடுத்தாதான் குழம்பும் வந்து கவுச்சி இல்லாமல் கரெக்டான ஸ்மெல் இருக்கும் குழம்புல. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த பிளாக்கு அதெல்லாம் கலந்து குழம்புல கொதிச்சுதுன்னா, அந்த ரத்தம் அதெல்லாம் கொதிச்சுதுன்னு வச்சுங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து வித்தியாசமாக போயிடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக மீனெல்லாம் கழுவுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன்னு. இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி தண்ணியில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. 3வது தடவை கழுவுறப்போ ஒரு செதில் கூட நம்ம கண்ணில் மாட்டக்கூடாது, கையில் மாட்டக்கூடாது. அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம அப்படியே குழம்பையும் எப்படி வச்சிடலான்னு பார்ப்போம். எப்படி வைக்க போகிறோங்கிறதையும் பார்த்துடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டி வச்சாச்சு. தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்குவோம். புளி நல்லா ஒரு ஆரஞ்சு சைஸ், லெமன் சைஸ்லாம் பத்தாது நம்மளுக்கு, ஆரஞ்சு சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் வந்து இந்த அரைக்கிற கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். பயங்கர காரமாக இருக்குது. 1 ஸ்பூனுக்கு மேலே போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஒரு நாள் 2 ஸ்பூன் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடவே முடியல. அதனால் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன். தேங்காய், சோம்பு, வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். ஏன் இதை நான் மிக்சியிலே யூஸ் பண்ணாமல் கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன்னா, இப்போ வந்து இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறனோ பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே மூடி போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்குவேன். அப்புறமா எனக்காவது புளிக்குழம்போ இல்லை எந்த குழம்புக்கு தேங்காய் சோம்பு அரைச்சி தேவைப்படுதோ அதில் நான் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்குவேன். அதனால தான் நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேன். புளியை வந்து இந்த மாதிரி கெட்டியாக கொஞ்சம் எடுத்துங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஒரு கிண்ணத்தில் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுங்க மஞ்சத்தூள். சில்லி பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன். சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் தான் போடுவேன். ஆனால் இந்த உரப்பு தாங்க முடியாததால் இது 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஒரு ஸ்பூன். இந்த புளி தண்ணியை வந்து 1 ஸ்பூன் ஊற்றிங்க. இந்த புளி தண்ணி வந்து ஊற்றினாதான் அந்த மீன் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி கோகோனட் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் இதோட சேர்த்துங்க. அதாவது நல்ல ஒரு தூளோட வறுவல் வேணும்னா கோகோனட் சேர்த்துங்க. இல்லை மொறுன்னு ட்ரையாக வேணும்னா கோகோனட் சேர்க்க வேண்டாம். தேங்காய் அரைச்ச கிரேவியை சேர்க்க வேண்டாம். இப்போ எனக்கு வந்து சதன்னு இருந்தால் பிடிக்கும். அதனால் தேங்காய் அரைச்சதை சேர்த்து மூடி போட்டு அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெயை சேர்த்து இந்த கறிவடகம் தாளிப்படகம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு அரையை உடச்சி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துருக்கேன். இது நல்லா வெடித்தோன்னே பச்சை மிளகா, வெங்காயம் இதையும் நம்ம சேர்த்துடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதோட சேர்த்துடலாம். 2 தக்காளி ஊற்றி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நாள் மூடி வச்சுருவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இந்த மசாலா பொருள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது 3ஐயும் அதோட சேர்த்து அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுங்க. சிலர் வந்து கரைச்சி ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு கரைச்சி புளி எல்லாத்தையும் கரைச்சி கூட ஊற்றுவாங்க. ஆனால் நான் எப்பவும் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தான் புளியை ஊற்றுவேன். புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க.
புளி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் ஒரே ஒரு கரண்டி, எங்கள் 2 பேர் தானே, அதனால கொஞ்சமாக குழம்பு இருந்தால் போதும். இது ஏன் தேங்காய் சேர்க்கறதுனா, புளி தண்ணியெல்லாம் வந்து வயிற்றுக்கு கெடுதல். அப்போ வந்து தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வயிறுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கு தான் தேங்காய், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் வந்து குளிர்ச்சிக்கு சேர்க்கறது. இப்போ நல்லா கொதிச்சோடனே மீனை சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த பெரட்டி வச்சுருந்த மீன் வறுவலை ஒரு எண்ணெய் தோசைக்கல்ல வச்சு எண்ணெயை ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கலர் நல்ல மொறுமொறுன்னு டார்க் ஆனோன்னே எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் வயிற்றுக்கும் ஒன்றும் செய்யாது, உடம்புக்கும் ஒன்றும் செய்யாது. நீட்டாகவும் கழுவணும், நீட்டாகவும் செய்யணும். பாருங்கள், சாப்பாட்டை போட்டு குழம்பு ஊற்றி மீன் வறுவல் வச்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மீனும் டேஸ்ட்டாக இருக்குது, குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.